வெல்கம் டு ஆத்மா. இந்த பிரபஞ்சத்தை அங்குல அங்குலமாக அளந்தாலும் ஆத்மாவின் ரகசியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவிற்கு அழிவில்லை என்பது உண்மை என்றால் மறுபடியும் அந்த ஆத்மாக்களுக்கு மறுபிறவி உண்டு என்பதும் உண்மையே. ஆனால் மறுபிறவி எடுக்க முடியாத ஆத்மாக்கள் தன் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்கும் வரை அந்த ஆத்மாக்கள் ஆவிகளாகவே அலைந்து கொண்டிருக்குமா? பிரியங்கா தன் மரணத்திற்கு காரணமான ஆட்டோ டிரைவர் காளியப்பன் முதல் பலி. இரண்டாவது பலி ரஞ்சித்தின் நண்பன் நவீன். மூன்றாவது பலி யார்? ரஞ்சிதா. வாருங்கள் பார்க்கலாம். ஏன் மச்சான், நம்ம அப்பனுங்க மட்டும் ஏழையா பிறந்திருந்தாங்கன்னா இந்த லைஃப்பை நம்மளால என்ஜாய் பண்ணிருக்க முடியுமா? ஏன்டா முடியாது? என்ஜாய் பண்றதுக்கு காசு பண்ணலாம் தேவையில்லை. வேட்டையாடுற வித்தை தெரிஞ்சா போதும். புரியுதா? ஓகே ஓகே. மச்சான், அங்க பாருடா, ரோட்ல ஒரு தேவதை. ஐட்டமா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், லிஃப்ட் கேட்கறான்னு நினைக்கிறேன். வண்டி ஓரங்கிட்டு. சார், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக முடியுமா ப்ளீஸ்? ஏறிக்கோங்க. தேங்க்ஸ். ஹே, எங்க போறீங்க? அமைதியான இரவு, அழகான பொண்ணு. சும்மா அனுப்புனா எப்படி? ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. என் நிலைமை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவன் தான் மனுஷன். நீ ஒத்துழைச்சேன்னா சந்தோஷம் எங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். என்ன சொல்ற? ஏண்டா ஏண்டா பாவிங்களா இப்படி இருக்கீங்க? ஒரு பொண்ணு ராத்திரியில தனியாவே போக முடியாதா? மச்சான், யாரு ஃபர்ஸ்ட்னு பூவா தலையா போட்டு பார்த்துலாமா? கொலை குற்றத்தில் மேலும் வேறு எவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக காவல்துறை ஆய்வாளரிடம் கேட்கையில், இது மிகவும் சிக்கலான வழக்கு என்றும், இருந்தாலும் குற்றவாளியையோ அல்லது குற்றவாளிகளையோ இளம்பெண் பிரியங்கா மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழத் தொடங்கி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது மிகவும் சிக்கலான வழக்கு என்றும், இருந்தாலும் குற்றவாளியையோ அல்லது குற்றவாளிகளையோ வெகு சீக்கிரம் இளம்பெண் பிரியங்கா மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழத் தொடங்கி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் இளம்பெண் பிரியங்கா மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழத் தொடங்கி இருப்பதாக இளம்பெண் பிரியங்கா மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழத் தொடங்கி இருப்பது இளம்பெண் பிரியங்கா மரண நீயும் சாகாம இருக்கணும்னா உச்சி நிலா வானத்துக்கு வரும்போது நீங்க வரணும்.
ஆமாம் நீங்கள் ஏன் எனக்கு உதவணும்? கடமை, காரணமே தெரியாத ஒரு கடமை. ஏன்னா பொணமாக எரிச்சு எரிச்சு அழுத்து போச்சு. ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உசுரை காப்பாற்றணுன்னு ஒரு நப்ப ஆசை. அது சரி, அந்த சித்தனால் என்னை காப்பாற்ற முடியுமா? அவனால் மட்டும்தான் முடியும். என்னால முடியாது முடியாது. சாவுடு போப்போ. கொஞ்சம் மனசு வைங்க, சின்ன வயசு. அதான் இளம திமிரு. அந்த பொண்ணு எவ்வளவு கெஞ்சிருப்பா, கொஞ்சமாவது இறக்கப்பட்டீங்களா? முடியாது முடியாது, செத்து போ போ. மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு ஏதோ அவசரத்தில் தப்பு பண்ணிட்டோம். ஆனால் அந்த பொண்ணு சாகுன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவ சாவுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் காரணம் இல்லை. ஒரு காரியம் இன்னொரு காரணத்தை தான் முடியும். நீங்க அவளுக்கு உதவி பண்ணிருந்தீங்கன்னா அவன் ஏன்டா ஆவியா சுத்த போறான்? உயிர் பிச்சை கேட்டு நிக்கிற, பொழைச்சு போ, கைய காட்டு. அமாவாசைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அது வரைக்கும் இது உன் கையில இருக்கட்டும். அவளோட சேட்டை அதுக்கப்புறம் அடங்கிடும். இது உன் கையில இருக்கிற வரைக்கும் அவளால உன்னை நெருங்கவே முடியாது. இனிமேலாவது பாவத்தை சேர்க்காத. போ போ, போய் தொலை போ. ஏ பிரியங்கா, எங்கடி இருக்க? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உனக்கு தைரியமா இருந்தா இப்போ வாடி பார்ப்போம். வா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ரஞ்சித். ரஞ்சித்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் தான். உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இது பார், சித்தம் கொடுத்த கயிறு, மந்திரிச்சு கட்டின கயிறு என் கையில் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் உன்னால பிடுங்க முடியாது. ஓ, கரண்ட் வர கட் பண்ணுற நீ? பயன்ட்டம். சரி, மாமா சூப்பர் மேட்ரு ஒன்று வச்சிருக்கேன் பாரு. இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே பிரியங்கா, மாமா செம்ம டைட்டு. குட் பை. முடிஞ்சா வந்து அமுக்கி விடுமா. உனக்கு குட் பை, எனக்கு குட் நைட். நான் தூங்க. பிறப்பு என்பது எப்படி நிஜமானதோ அதைவிட நிஜமானது இறப்பு. மரணம் ஒருவனை கவனித்து விட்டால் அவன் எங்கு ஓடி ஒளிந்தாலும் அவன் மரணத்திடமிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை என்பது உண்மை. ரஞ்சித்திற்கு அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்ன? பிரியங்காவிற்கு செய்த கொடுமைகளுக்கான தண்டனையை அவளது ஆத்மா
சம்பந்தப்பட்டவர்களுக்கு தர ஆரம்பித்து விட்டது. ரஞ்சித் தனது பாவத்தின் சம்பளமாக மரணத்தை அடைவானா அல்லது அதிலிருந்து தப்பிப்பானா? அவனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? வாருங்கள் பார்க்கலாம். நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித்தும் மரணமடைய போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித்தும் மரணமடைய போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித் இன்னும் சற்று நேரத்தில் நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித்தும் மரணமடைய போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித்தும் மரணமடைய போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித்தும் மரணமடைய போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நவீனுடைய நெருங்கிய நண்பனான ரஞ்சித்தும் மரணமடைய போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மச்சான், நீ என்னோட வந்துரு. நம்ம 2 பேரும் ஜாலியா செத்து விளையாடலாம். எல்லா விஷயத்திலையும் நீ நானும் ஒண்ணா தானே இருந்தோம். இப்ப நீ மட்டும் உயிரோட இருக்கிறது நியாயமா? வந்துரு, என் கூட வந்துரு, செத்துடலாம். எங்கடா ஓடுற? எங்கடா போற? ஏய், வாடா. எங்கடா ஓடுற? செத்து போ. தனியா இருக்க உன் நண்பனுக்கு துணையா? செத்து போ. உயிர் நண்பன் தானே கேட்கிறான். அவனுக்காக நீ செத்து விளையாட மாட்ட? சொல்றா. ஐ ஜாலி ஜாலி, நான் செத்து போறேன். டேய் நவீன், இருடா, நானும் வரேன். நம்ம செத்து விளையாடலாம். ஆமா, நான் எப்படி செத்து போறது? கழுத்தை அறுத்துக்கோ.
ஆட்டோ டிரைவர் காளியப்பன் மட்டும் பிரியங்காவை குறித்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டிருந்தால் இப்படி தொடர்ச்சியாக 3 மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா? பிரியங்காவின் ஆவி இப்பொழுதும் அமைதியாக இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? அப்படியெனில் பிரியங்காவின் பலி இன்னும் தொடருமா? யார் அடுத்த பலி? ஒரு வினைக்கு எதிர்வினை நிச்சயம் உண்டு. இரவு காதலோடும் கனவுகளோடும் பயணித்த பிரியங்காவுக்கு நடந்த கொடுமைகள், தொடர்ந்து சில மரணங்கள். ஆட்டோ டிரைவர் காளியப்பன் பிரியங்காவின் உடைமைகளை எடுத்துச் சென்றான். பிறகு உதவி கேட்க வந்த பிரியங்காவை நவீனும் அவனது நண்பர்கள் ரஞ்சித்தும் அவள் கற்பை சூறையாடினார்கள். இருந்தும் பிரியங்காவின் உயிர் பிரியவில்லை. அப்படியானால் அவளது மரணத்திற்கு யார் காரணமாக இருந்திருப்பார்கள்? அவர்கள் யார்? எதனால்? பார்க்கலாம். பிரியங்காவின் மரணம் யாரால், எதனால் ஏற்பட்டது என்ற கேள்விக்கான விடை மர்மமாகவே இருக்க காரணம் என்ன? ஒருவேளை பிரியங்காவின் மரணத்திற்கும் நர்ஸ் புனிதாவிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் இருந்தால் அது ஏன், எதனால்? இந்த மர்ம முடிச்சு அவிழுமா? நாளை பார்க்கலாம்.